அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அதன் முதல் பாகம் தபரியா தடாகத்தில் வந்து சேரும், தண்ணீரை அவர்கள் குடித்து விடுவார்கள். அதன் கடைசி பாகம் பாலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸில் உள்ள ஜபலுல் ஹமரில் சேர்ந்துவிடும். ஆக ஜபலுல் ஹமர் என்ற அந்த இடத்தில் அது சேர்ந்துவிடும் என்ற ஒரு செய்தியையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முஸ்லிமிலும் திருமதியிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக ஜபலுல் ஹமர் என்பதற்கும் நேரடியான வெளிப்படையான பொருளை கொடுக்க முடியாது என்பதை சென்ற தொடரில் நாம் எடுத்து கூறியிருந்தோம். மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு விளங்குவதற்காக இன்னும் சொல்கின்றோம். பொதுவாக கனவுகளுடைய விளக்க நூல் தாபீர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கனவுகளுடைய விளக்க நூலில் ஜபல் என்றால், ஜபல் என்பதற்கு நேரடியான பொருள் மலை என்பதாகும். ஆனால் ஒருவர் மலையை கனவில் காண்கிறார் என்றால் அந்த மலை என்பதற்கு பொருள் ஆட்சி என்பதாகும். இது பொதுவாக தாபீர் ருவயா என்ற அந்த கனவுகளினுடைய விளக்க நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கருத்து அல்ல. மீண்டும் மீண்டும் நாம் அதைத்தான் கூறுகிறோம். முஸ்லிம் சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜபல் என்பதற்கு இந்த கனவுகளின் விளக்க நூலில் பொதுவாகவே தரப்பட்டிருக்கின்ற பொருள் இதுதான், ஆட்சி அதிகாரம் என்பதுதான். ஹமர் என்பதற்கு நேரடியான பொருள் மது சாராயம் என்பதாகும். ஜபலுல் ஹமர் என்றால் சாராயத்தின் மலை என்று அதற்கு நேரடி பொருளாக அமையும். ஆனால் சாராயத்தின் மலையில் அவர்கள் சென்று விடுவார்கள் என்று இதற்கு பொருள் கொடுக்க முடியாது. எனவே ஹமர் என்பதனுடைய பொருள் நியாயமற்றது, அநீதியானது, அக்கிரமமானது, அராஜகமானது என்ற பொருளைத்தான் நாம் தர முடியும். ஆக இந்த அடிப்படையில் அநீதியான முறையில், நீதிக்கு புறம்பான முறையில் ஒரு ஆட்சி உருவாக்கப்படும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக துல்லியமான முறையில் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் அக்கிரமமாக, அநீதியாக, அநியாயத்துக்குட்பட்ட ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த இஸ்ரேல் நாடுதான். அதனை உருவாக்கியது இந்த இரு வல்லரசுகள் தான். இந்த இரு வல்லரசுகளை பற்றித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆனில் அல்லாஹ்வும் யாஜூஜ் மாஜூஜ் என்று குறிப்பிட்டிருக்கின்றான். இவர்கள்தான் நெருப்பை அதிகமான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் என்பதையும் நாம் மிக தெளிவான முறையில் இங்கு மக்களுக்கு விளக்கி வந்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்த யூத நாடு உருவாக்குவதை பற்றி திருக்குர்ஆன் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறியிருக்கின்றது. சூரா பனி இஸ்ராயில் 17வது அதிகாரம் பிஸ்மில்லாவையும் சேர்த்து 105வது வசனத்தில் வருகின்றது. வகுல்லா மின் பாதிஹி லிபனி இஸ்ராயிலன் குசூல் லர்லா ஃபைதா ஜாவாதுல் ஆஹிரதி ஜீனா பிகும் லஃபீஃபா. இதன் பொருள், இதன் பின்னர் நாம் இஸ்ராயலின் மக்களிடம் கூறினோம், நீங்கள் முன்னறிவிக்கப்பட்ட அந்த நாட்டில் வாழுங்கள். இறுதி காலத்தின் வாக்குறுதிக்கான காலம் வரும்போது உங்கள் அனைவரையும் நாம் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். ஆக இவ்வாறு எல்லா மக்களையும், இந்த யூத இன மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு வாக்குறுதி இறைவன் இந்த வசனத்தில் கொடுத்திருக்கின்றான். அது இந்த இஸ்ரேல் நாடு உருவாகுவதன் மூலமாக அந்த இஸ்ரேல் இன மக்கள் அவர்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டது. அதைத்தான் இது குறிப்பிடுகின்றது என்பதையும் நாம் இந்த திருக்குர்ஆன் ஆயத்தின் ஒளியிலும் கூட மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த அடிப்படையில் பிற்காலத்தில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் குழுவினர் எப்படிப்பட்ட ஒரு அட்டகாசத்தை ஏற்படுத்துவார்கள், இவர்கள் செய்கின்ற இந்த அனைத்து அநீதிகளும் அநியாயங்களும் இஸ்லாத்திற்கு எதிராகவே அமையும் என்ற ஒரு கருத்தையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக துல்லியமான முறையில், மிக நுணுக்கமான முறையில் ஒரு தாபீர் என்ற அடிப்படையில் ஒரு விளக்க உரையாக இந்த ஹதீஸில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிற்கும் நேரடியான பொருளை கொடுக்க முடியாது என்பதை மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு அடையாளங்கள் அந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ன செய்யும் என்பதை பற்றி ஹதீஸில் வந்திருக்கின்றன. அதனை நாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது இறைவனிடமிருந்து ஒரு மறைவான செய்தியை பெற்றுத்தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க முடியுமே தவிர ஒரு சாதாரண மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்று என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் அறிவுபூர்வமான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய முஸ்லிம் ஆலிம்கள், உலமாக்கள், முல்லாக்கள் வெளிப்படையான பொருள்களை கொடுத்து மிக விபரீத பொருள்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள். அடுத்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் பூமியில் தங்களுடைய ஆட்சிகளை செலுத்திய பிறகு வானத்தை நோக்கி அவர்கள் அம்பு எய்வார்கள். அந்த அம்புகளை இறைவன் ரத்தம் தோய்ந்ததாக திருப்பி அனுப்புவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் நம்முடைய நேயர்களுக்கு நாம் விளக்குவோமே ஆனால் இந்த யாஜூஜ் மாஜூஜின் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள அது வசதியாக அமையும். அன்பிற்குரிய சகோதரர்களே, யாஜூஜ் மாஜூஜுடைய பல்வேறு சதி திட்டங்கள் பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தந்திருக்கிறார்கள்.
அதில் ஒன்று, அவர்கள் ஹதீஸில் எவ்வாறு வருகிறது என்றால், அவர்கள் கூறுவார்கள், பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்று விட்டோம், வாருங்கள் நாம் வானத்தில் உள்ளவர்களை கொன்று வருவோம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆக பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்று விட்டோம் என்பதும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர்கள் அழித்து நாசமாக்கி விடுவார்கள், முற்றிலும் உலகத்தில் உண்மை யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மாறாக பூமியில் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம், யார ஆட்சியாளராக ஆக்க விரும்புகின்றோமோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாங்க நிறுவ விரும்பினோமோ அந்த மாதிரியான நாட்டை நாங்கள் நிறுவி விட்டோம் என்ற அளவுக்கு அவர்கள் மாதட்டுவார்கள் என்ற ஒரு பொருள் இதற்கு இருக்கின்றது. அடுத்து, பூமியில் நம்முடைய ஆட்சியை நிலைநாட்டி விட்டோம், சரி வாருங்கள் வானத்தில் நாம் உள்ளவர்களை கொண்டு வருவோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் தங்கள் அம்புகளை வானத்தை நோக்கி எய்வார்கள், அவர்களின் அம்புகளை ரத்தத்தில் தோய்ந்தவாறு அல்லாஹ் திருப்பி அனுப்புவான் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிமில் 5228வது ஹதீஸ் நம்பரில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸை நாமும் நம்புகிறோம், மற்ற முஸ்லிம்களும் நம்புகிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால், வானத்தை நோக்கி அம்பு எய்தல் என்றால் வெளிப்படையான அம்பு என்று மக்கள் கருதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் புரிந்திருக்கின்ற தவறு. அதாவது அம்பை வானத்தை நோக்கி வானம் அளவில் யாரும் எய்துவிட முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அம்பு ஏதல் என்று சொன்னால் இந்த வெளிப்படையான அம்பு அல்ல என்பதை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும். வானம் வரை ஒருவர் அம்பு எய்ய முடியுமா என்று சற்று சிந்தனை செய்து பார்த்தால் இதற்கு நேரடியான பொருள், வெளிப்படையான பொருள் கொடுக்க முடியாது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் எப்படிப்பட்ட ஒரு சதித்திட்டத்தை தீட்டுவார்கள், விஞ்ஞான பூர்வமாக அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருப்பார்கள் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. இந்த அடிப்படையில் இன்றைய இந்த ராக்கெட் யுகத்தை தான் இது மிக தெளிவான முறையில் படம் எடுத்து காட்டுகின்றது. இன்று ராக்கெட்டை வானத்திற்கு அனுப்புகிறார்கள், அந்த ராக்கெட்டினுடைய வடிவ அமைப்பும் அம்பை போன்றுதான் இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு அவர்கள் அம்பை எய்கின்றார்கள், ராக்கெட்டை அனுப்புகிறார்கள் வானத்திற்கு, அது விண்ணை நோக்கி பறக்கின்றது, அங்குள்ள செய்திகளை கூட படம் பிடித்து அது காட்டுகின்றது. அந்த அளவுக்கு இன்று விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அதில் குறிப்பாக இந்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து அண்ட வெளியில் அதனுடைய ஆராய்ச்சிகளுக்காகவும் சூரியன், சந்திரன், கோளங்கள் ஆகியவற்றினுடைய இந்த வானியல் ஆய்வுக்காகவும் ஒரு கழகத்தை கூட இது ஏற்படுத்தி இருந்தது. இது இந்த 3 வல்லரசு நாடுகளால் உருவாக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் கூட ஒரு விண்வெளியில் விண்கலத்தை ஒரு மிதக்க விட்டது. இதுவும் எல்லோருக்கும் தெரியும், பத்திரிகை படிப்பவர்கள் மிக தெளிவான முறையில் தெரிந்திருப்பார்கள். ஸ்புட்னிக் என்ற அந்த விண்கலம் அது விண்வெளியில் அது அனுப்பப்பட்டது. அதே போன்று இந்த காலம் அந்த அளவுக்கு ஒரு ராக்கெட் யுகமாக இருக்கின்றது. இந்த காலத்தை பற்றி தான் சூரா தக்வீரிலும் இறைவன் மிக தெளிவான முறையில் சுட்டி காட்டியிருக்கிறான். திருக்குரான் அதிகாரம் 81 பிஸ்மில்லாவையும் சேர்த்து வசனம் 12இல் இவ்வாறு வருகிறது, இது சமாவு குஷித்தத், அதாவது வானத்தின் தோல் உரிக்கப்படும் போது. இங்கேயும் பாருங்கள் சகோதரர்களே, வானத்தின் தோல் உரிக்கப்படுகிறது என்றால் வானத்திற்கு தோல் எதுவுமே இல்லை. அப்ப வானத்தின் தோல் உரிக்கப்படும் போது என்றால் இதற்கும் நேரடியான வெளிப்படையான பொருள் கொடுக்க முடியாது. தோல் உரிக்கப்படுதல் என்று சொன்னால் வானத்தினுடைய அந்த விஷயங்கள், அந்த அண்ட சராசரங்களை பற்றி அந்த உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வரும்போது என்று இதற்கு கருத்து கொள்ள முடியும். ஆக இந்த அடிப்படையில் அமெரிக்கா அப்போலோ ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பியது. இதுவும் இந்த அமெரிக்கா என்ற இந்த வல்லரசு தான் அனுப்பி இருக்கிறது. இந்த வல்லரசு நாடுகள் தான் நெருப்பின் மூலமாக, தீயின் மூலமாக அதிகமான முறையில் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் பல்வேறு நாசவேலைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக அஜீஸ் என்ற இந்த சொல்லும் இதைத்தான் குறிப்பிடுகிறது என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் எடுத்துக் கூறுகின்றோம். ஆக இந்த நிலையில் இந்த ராக்கெட்டு கூட அரபியில நெருப்பிலான அம்பு என்ற பொருள் தருகின்ற சகமுன் நாரியுன் என்ற ஒரு பொருள் கூட இருக்கிறது. ராக்கெட்டுக்கு அரபியில சகமுன் நாரியுன் என்று அதற்கு பெயர். அதன் பொருள், சொற்பொருள் என்னவென்றால் நெருப்பிலான அம்பு என்று பெயர். அப்போ அந்த அம்பை போன்று அது இருப்பதனால்தான் இதற்கு அந்த பெயரும் இருக்கிறது. ஆக வானத்தில் உள்ளவர்களை கொலை செய்வோம் என்று சொன்னால் வானத்தில் உள்ளவர்களை அவர்கள் நேரடியான முறையில் அப்படி கொலை செய்து விடுவார்கள் என்று அதற்கு பொருள் கொடுக்க முடியாது. உண்மையிலேயே இது எதை குறிப்பிடுகிறது என்றால், இந்த உலகத்துல நாம நிலைநாட்டி விட்டோம் நம்முடைய ஆட்சியை, வானத்தில் அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு வானத்தில் எந்த இறைவனும் இல்லை என்ற ஒரு நாத்திக கொள்கையை தான் அந்த ரஷ்யா அன்று வெளிப்படுத்தியது. இந்த நாத்திக கொள்கையை வெளிப்படுத்துவார்கள் என்பதைத்தான் சூசகமான முறையில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது வானத்தில் உள்ளவர்களை அவர்கள் கொலை செய்துவிட்டு வருவோம் என்று சொல்வார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். சகோதரர்களே, ரஷ்யாவுடைய முன்னாள் பிரதமர் இதே கருத்தை தான் சொன்னார். அவர் சொன்னார்,
நாங்கள் ராக்கெட் மூலமாக சுற்றி வந்தோம் வானத்தை, அதில் கடவுளை நாம் எங்கேயுமே காணவில்லை என்று அவர் அறிவித்திருந்தார். ஆக ராக்கெட் மூலமாக அவர்கள் முதலில் அந்த விண்வெளியை சுற்றி வந்த போது அவர்கள் தெரிவித்த முதல் கருத்து இதுதான்: விண்வெளியை நாங்கள் சுற்றி வந்து விட்டோம், விண்வெளியில் எங்கேயுமே நாங்கள் இறைவனை காணவில்லை, எனவே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்வதெல்லாம் பொய்யானதாகும் என்ற நாத்திக கொள்கைத்தான் அந்த வானத்தை நோக்கி அம்பு எய்தல் என்ற அந்த ராக்கெட்டை அனுப்பிய பிறகு அவர்கள் சொன்ன முதல் கருத்தாக இருந்தது. எனவே இந்த கருத்தை தான் சூசகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மற்றபடி இதற்கு வெளிப்படையான பொருளை கொடுப்பவர்கள் வேடிக்கையான கருத்தை எல்லாம் கொடுக்கிறார்கள். பிஜே போன்ற மார்க்க அறிஞர் என்று நம்பப்படுகின்றவர்கள் கூட தவறான வேடிக்கையான பொருளை தந்திருக்கிறார்கள். அவர் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், அவர் ஒரு இடத்தில் கூறுகிறார், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும்போது, அவர்கள் எந்த நாட்டில் எவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் நமக்கு கூறவில்லை. எப்படி இருப்பாங்க பத்தி அல்லாஹ்வோ தூதரோ நமக்கு சொல்லல. எனவே யுக முடிவு நாளின் நெருக்கத்தில் அவர்கள் வெளிப்பட வேண்டுமானால் மற்ற மனிதர்கள் அவர்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அவசியம். எனவே கூட அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா இந்த காலத்துல நவீன கல்விகள் இந்த அளவுக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்படும் போது ஏன் அவளை கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு கேள்வி கேட்டுவிட்டு கண்டுபிடிக்க முடியாதுதான். எப்படின்னா வீரப்பனை எப்படி கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரிதான் இவர்களையும் கண்டுபிடிக்க முடியாது இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். இந்த அளவுக்கு நேரடியான கொள்ளை கொடுப்பதன் காரணமாக எவ்வளவு அறிவியமான ஒரு கருத்தின் பக்கம் இவர்கள் வந்திருக்கிறார்கள். காரணம், காலத்துடைய இமாமை இவர்கள் நம்பவில்லை. காலத்தின் இமாமின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த உண்மையான கருத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதைத்தான் நாம் ஆணித்தரமான முறையில் சொல்லிக் கொள்கிறோம். எனவே இன்று இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உண்மையான கருத்துகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய உண்மையான பொருள்கள் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது இந்த வழிகாட்டப்பட்டவராகிய இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் கூட நாம் மிக பெருமைப்பட எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த யாஜூஜ் மாஜூஜ் வானத்தை நோக்கி அம்பு எய்வார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைய ஆலிம்கள் இவற்றிற்கெல்லாம் வெளிப்படையான நேரடியான பொருள்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய யாஜூஜ் மாஜூஜ் இந்த ரஷ்யா, அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் விண்வெளியில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், விண்கலங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த ராக்கெட்டுகளுடைய வடிவமைப்பு அம்புகளை போன்றே இருக்கிறது. இதைதான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி அம்பு எய்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ராக்கெட்டுகளை அவர்கள் அனுப்பி அந்த விண்வெளியில் பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக உலகம் பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த யாஜூஜ் மாஜூஜ் மூலமாக அவர்கள் பூமியில் உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் கொன்றுவிட்டோம், இனி வானத்தை நோக்கி அம்பு எய்வோம், அங்குள்ளவர்களையும் கொள்வோம் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இவை அத்தனையும் நிதர்சனமான முறையில் இன்று நிறைவேறி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்பது இந்த ரஷ்யர்களையும் இந்த அமெரிக்கர்களையும் இந்த 2 வல்லரசுகளையும் தான் குறிக்கும். இந்த 2 வல்லரசுகள் தான் போட்டி போட்டுக்கொண்டு விண்வெளியில் பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா ஒரு ராக்கெட்டை அனுப்புகிறது என்று சொன்னால் அமெரிக்கா இன்னொரு ராக்கெட்டை அனுப்பி கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த 2 வல்லரசுகளும் இன்று உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இறுதி நாளில் இவர்களுக்கு மகத்தான ஒரு அழிவு இருக்கிறது. இது ஹஜ்ரத் இமாம் மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வெளிப்படுகின்ற யாஜூஜ் மாஜூஜின் அடையாளங்கள் என்பதை விரிவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வாருங்கள். இந்த யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக வருகின்ற நிகழ்ச்சியிலும் நாம் விரிவான முறையில் உங்கள் மத்தியில் விளக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.